மார்ச் முடிய போகுது. ஸோ டெம்பரேச்சர் 30-32க்குள்ள இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா 40 நோக்கி போயிட்டு இருக்கு. 40க்கு மேலேயும் போகலாம். ஏதோ நம்ம மெரினா, நம்ம பே ஆஃப் பெங்கால் நம்மளை காப்பாத்தின்னு இருக்கு. ஸோ ஹீட் ஸ்ட்ரோக், உடனே ஸ்ட்ரோக் உடனே நிறைய பேருக்கு வந்து நம்ம பிரெயின் ஸ்ட்ரோக் நினைச்சிடக்கூடாது. அது மூளையில ரத்தம் மாறி போய் வர்றது. ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா அது மாதிரியான சிம்டம்ஸ், ஆனா ஹீட்னாலேயே வரலாம். ஏன் வருது? ஸோ ஹீட் நிறைய இருக்க நீ எங்கேயோ வெளியே இருக்கீங்க, உங்களுக்கு ஆக்சுவலா தெரியாது. பாடி கஷ்டப்பட்டு இருக்கும், வேர்த்துட்டு இருக்கு. உங்க பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றதுக்காக வேர்க்குது, உங்க ஹார்ட் ரேட் மாறுது, உங்க கிட்னி வந்து தண்ணியை ப்ரிசர்வ் பண்ணுது. நிறைய மெக்கானிசம்ஸ், பிரீத்திங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு, ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா கொண்டு போறீங்க. இதெல்லாம் சட்டிலா நடந்துட்டு இருக்கும் உள்ள. உங்களால ரியலைஸ் பண்ணல, உங்க பாடி உங்க மூளை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி ஆர்கெஸ்ட்ரா மாதிரி, இளையராஜா ஆர்கெஸ்ட்ரா மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கும். நீ கானே ரொம்ப அதை பத்தி யோசிக்காம உன்னுடைய வேர்வையை பத்தியோ, உன் பல்ஸ் ரேட்டை பத்தியோ, உன் மூச்சு வாங்குறத பத்தியோ, உன்னுடைய டயர்ட்னஸ் பத்தியோ நீ பொருட்படுத்தாம தண்ணி மறந்துட்டு, இல்ல கொஞ்சம் குடிச்சாலும் அது பத்தல, இல்ல எலக்ட்ரோலைட்ஸ் தண்ணி மட்டும் வெறும் தண்ணி இல்ல, அந்த உப்பு சக்தி சாப்பிடாம இருந்து, இல்லைன்னா எதுவும் கரெக்டான மிக்சர் ட்ரிங்க்ஸ் குடிக்காம இருந்ததுனால காம்பன்சேட்டரி மெக்கானிசம்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிட்ட போது தடால் தலை சுத்திரும், இருட்டிட்டு விழுந்துரும், ஃபெயிண்டிங் ஃபிட்ஸ் எல்லாம் வரும். இல்ல உங்களுக்கு அப்படியே இருந்து யூ வில் நைட்ல கூட அது தூங்க முடியாத மாதிரி ஒரே சூடாகி பாடி ஃபீவரிஷா கூட வந்து ஃபீவர் வந்து அதுல கூட ஒரு மாதிரி டயர்ட்னஸ் அண்ட் பாடி பெயின்லாம் ஆரம்பிச்சிடும். இல்ல உங்களுக்கு வாமிட்டிங், டீஹைட்ரேஷன், உங்களுடைய பாடி மைண்ட்ல ட்ரிகர் ஆகும்போது அது வாமிட்டிங் அண்ட் கொமட்டல், வயிறு பெரட்டுறது அதெல்லாம் கூட வரலாம்.